இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள, அத்தை, நாளைக்கு எங்க அம்மாவோட திதி. அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. அப்புறம் எங்க அம்மாவுக்கு புது புடவைய வச்சு படையல் போடுறதுதான் வழக்கம். அதனால அப்படியே ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை, வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, பாட்டிக்கு வச்சு படைக்கிற புடவைய ஏதாவது ஏழை பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதா வழக்கம். இந்த தடவை யாருக்குமா கொடுக்க போறீங்க? நான் அத பத்தி சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. சந்திரா, நீ கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டியே. அந்த பொண்ணு பேரு கூட வசந்திமா. வசந்தி. அன்னைக்கு அந்த வசந்திய நீ ஓவரா பேசி திருட்டு பழிய சுமத்திட்ட. அதான் உன் மாப்பிள்ள என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரே. ஏன் நீ வேற இப்ப ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இரு, எனக்கு கொஞ்சம் பேச விடு. அந்த பொண்ணுக்கு நாம ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போற? நம்ம அம்மாவுக்கு படைக்கிற புடவைய அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு புடவையெல்லாம் கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் வேணாக்கா, விடு. சந்திரா, இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் செய். அந்த பொண்ணோட அம்மாவை நாளைக்கு நான் இங்க வர சொன்னதா சொல்லி வரவே. புரிஞ்சுதா? சரிக்கா. ஐயா கார்த்தி, கொஞ்சம் கோயில் வரைக்கும் வந்துட்டு போறியா ஐயா? என்ன விஷயம் பாட்டி? முக்கியமான விஷயம், நேர்ல தான் சொல்லணும். கொஞ்சம் வாயா. சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன். சரியா சரியா. ராஜா, எங்க கிளம்பிட்ட? அது ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை பாட்டிய பார்க்க போறானோ? சரி, ஃபாலோ பண்ணி போய் பாப்போம். அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டா. கடைசியா உங்களை ஜெயில பார்த்ததுண்ணே, அதோட உங்களை இப்பதான் பாக்குறேன். என்னென்ன திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? டேய், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டா. என்னென்ன சொல்லுங்கண்ணே, பண்ணிடலாம். ஒருத்தன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான்டா. அவனை காலி பண்ணணும். உங்களுக்கே தொந்தரவு கொடுக்குறானா? அப்பேற்பட்ட அப்பாட்டக்கார் யாருண்ணா அவன்? ஏய், அவனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நானும் ஆரம்பத்தில் அவனை சின்ன பையனு தப்பா இட போட்டேன். ஆனா அவன் வில்லாதி வில்லன்டா. அவனை போட்டு தள்ளுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. என்னண்ணே, நீங்களே போய் அவனை பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய், பில்டப் பண்ண இல்லடா, உண்மையை தாண்டா சொல்றேன். அண்ணா, அவன் யாரா இருந்தா என்னண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே அவனை. நீங்க கவலைப்படாதீங்க. அவனை போட்டு தள்ள வேண்டியது எங்களோட வேலை. நாங்க கேட்கிற பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், மத்ததை நாங்க பாத்துக்கிறோண்ணே. டேய், நீ நினைச்சே பார்க்க முடியாத அமௌண்ட்டை நான் தரேன்டா. நீ காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சா போதும். அண்ணா, ஆளை முடிக்கிறது எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரிண்ணே. சொல்லுங்க எப்ப பண்ணணும்னு. நாளைக்கு காலையில தோப்புக்கு வாங்க, நான் அவனை காட்டுறேன். அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருங்க. அண்ணா, அதெல்லாம் பக்காவா முடிச்சிரோண்ணே. சரி, அப்ப கிளம்புங்கடா. வரோண்ணே. சித்தப்பா, இப்பதான் ஜெயில் தண்டனையை முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க. திரும்பவும் தப்பு பண்ணிட்டு உள்ள போயிடாதீங்க. அவனே தப்ப திறமையா பண்ணா மாட்டிக்க வேண்டியதுலடா. நான் மாட்டிக்க மாட்டேன், நீ கவலைப்படாத. ஏய் டிரைவரு, என் மேல கை வச்சிட்டல்ல, இனி நீ உசுரோட இருக்க கூடாது. அம்மா, அன்னைக்கு மொட்டை மாடியில உங்க கையால சாப்பிட்டோம். இப்ப மறுபடியும் சாப்பிடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்கெல்லாம் இந்த வயசுலயே உங்க அம்மா கையால சாப்பிடுறது உங்களுக்குலாம் கொடுப்பன. ஆனா எங்களுக்கு சின்ன வயசோடவே முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த ஏக்கம் மனசை விட்டு விலகல. அந்த ஏக்கம் வேதனையா வலியா இருக்கு. சமயத்துல கோவமா மாறுது. சித்தி, ஆமா ரேவதி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவியோட குடும்பம் தான்.
அவங்க மட்டும் அன்னைக்கு எங்க அம்மாவை சந்தேகப்படாம இருந்திருந்தா நாங்க இன்னைக்கு அவங்கள இழந்திருக்கவே மாட்டோம். அனாவசியமா சந்தேகத்தால எங்க அம்மாவோட உயிரே பறிச்சுட்டாங்க. சின்னத்த நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே அத்தை மன உளைச்சல்ல இருக்காங்க. நீங்க பேசி பேசி மன உளைச்சலை இன்னும் அதிகப்படுத்திடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எங்க வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு புரியாது. அம்மாவை இழந்து நாங்க அனாதையா எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்பவும் எங்க மனசு படுற வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அக்கா, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். என்ன? அந்த கிழவியோட பேரன் 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. கும்பாபிஷேகம் முடியற வரைக்கும் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கிழவி முகத்துல நம்ம முழிக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும். எந்த ஒட்டு உறவும் நமக்கு இருக்க கூடாது. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற வைக்கணும். அது முடியலையா, அது அப்படியே விட்டாலே காலப்போக்கில் அதுவே ஆறிடும். சும்மா அதே போட்டு திரும்ப திரும்ப நோண்டிட்டு இருக்க கூடாது. நாங்க இன்னைக்கு எங்க அம்மாவை இழந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த கிழவனும் கிழவியும் தானே. அதான் உங்களோட இழப்பு பெருசுதான். ஆனா அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. உங்களுக்கும் அது நல்லதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே சைட்ல இருந்து பார்க்க கூடாது. என்ன ஒரே சைடா? எங்க அம்மா எங்களுக்கு ஊட்டி விட்ட மாதிரி என்னோட பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுற பாக்கியத்தை எங்க அம்மாவும் இழந்துட்டாங்க. என்னோட பிள்ளைங்களுக்கும் அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. அந்த கோவம் தான் எனக்கு. அதை தவிர வேற என்ன இன்னொரு சைடுல யோசிக்கணும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க உங்க அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு அவங்க காரணம்னா, மாமா அவரோட அப்பா அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். உங்க அம்மா அவங்க பேத்திங்களுக்கு ஊட்டி வர்ற பாக்கியம் இல்லாம போயிடுச்சேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது நியாயம்தான். ஆனா இப்போ உயிரோட இருக்கிற இன்னொரு பாட்டி மனசுல இந்த பேத்திங்களுக்கு நம்ம ஊட்டி விட முடியலையேன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? மாப்பிள்ள, அவங்களா தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சே தானே அந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்க.